அந்த சிறிய வார்த்தையை பாருங்கள். ஒரு சிறிய எலி தூங்குகிறது, துணிச்சலான கனவு ஒன்று காண்கிறது. நாங்கள் தான் எங்கள் பெரியவர்கள், வலிமையானவர்கள், வெற்றி 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 என்ற இரைச்சலோடு வருகிறோம். உங்கள் குப்பை எங்கள் வழியை தடை செய்தது, கோபத்துடன் சீனம் அடைந்தோம். ஆதலால் போர் தொடுக்க வந்தோம் என்று மக்கள் சொன்னார்கள். என்ன செய்தோம்? சில குப்பை தானே அது ஒரு தவறோ. ஆனால் எலிகள் சத்தமாய் வீர நடையில் முன்னேறின. பானை பொத்தம் என்ன கவசம் அணிந்தன. என கூவின எலிகள் வல்லமை கொண்டு கிடைத்ததை கவசமாக பிடித்து வீரமாய் வந்தனர். மனிதர் கழுத்துக்கள் பீச்சா பெட்டிகளை அணிந்தனர். தடுமாறும் ஆள்களோடு எலிகளால் விரட்டப்பட்டனர். எலிகள் புத்திசாலியாகவும் வேகமாகவும் தந்திரமாகவும் இருந்தனர். அவர்கள் மேலே ஏறி சத்தமிட்டு கீழே குதித்தார்கள். அவர்கள் சுற்றி நடனமாடி தங்கள் வாளை அசைத்தனர். அவர்களின் வெற்றியை கசப்பான கதைகளில் சொல்லப்பட்டது. ஆச்சரியம், இது என்ன ஒரு சுரங்கம். சிறிய எலி மீண்டும் படுக்கையில் தூங்குகின்றார். கனவில் ஒரு வீரனாய் சிரித்துக் கொண்டிருப்பான். வால் பொம்மையுடன் அமைதியாக உறங்குவான். ஒரு கனவே அது வீர கீச்சுடன். இப்போது மீண்டும் உறங்குவாய் என் சிறுநாயகா.